ஆகஸ்ட் 30 ஜெர்மனியோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த வெடி விபத்துக்கு பின்னாடி ரஷ்யா தாங்க இருக்காங்க. ரஷ்யாவோட எஃப்எஸ்பி செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஆனா இங்க பல விதமான ரூமர்கள் ஓடிட்டு இருக்குது. என்னென்ன ரூமர் அப்படின்னா, இந்த மேற்குலக நாடுகள்லாம் சபட்டாஜ் ஆபரேஷன் பண்றாங்க ஜெர்மனில. ஏன்னா டாரஸ் மிசைலை கேட்டா கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஜெர்மனி. சோ கொடுக்க வைக்கணும்ன்றதுக்காக உக்ரைனுக்குள்ள கொடுத்தாதானே அவங்க கொண்டு போய் டீப்பா ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஜெர்மனி புடிச்சு கொடுத்துடலாம் இல்லையா ரஷ்யா கிட்ட. சோ தாக்குதல் பண்ணணும்னு நினைச்சா ஜெர்மனி தான் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா. சோ அதனால ஜெர்மனி கிட்ட வந்து டாரஸ் மிசைலை புடிங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஜெர்மனியோட டிஃபென்ஸ் பிளான்ட் எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மறைமுகமா இதுக்கு பின்னாடி ரஷ்யா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல குண்டு தூக்கி வீசிடலாம். ஆனா நாட்டோ நாடுகளே இது போல வேலைகளை செய்யறாங்க ஜெர்மனிக்குள்ள அப்படிங்கிறது போல ஒரு வகையான ரூமர்கள் சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு வகையான ரூமர்கள் என்னன்னா, ஜெர்மனியோட டிஃபென்ஸ் பிளான்ட் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இருந்துச்சுன்னா செஞ்சு உக்ரைனுக்கு கூட அப்படிங்கறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது செலவாகிறத விட இந்த டிஃபென்ஸ் பிளான்ட்டை திருப்பி ரெடி பண்ணிக்கிறது இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால நம்மளே டிஃபென்ஸ் பிளான்ட் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து செய்யறாங்க அப்படிங்களையும் சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல பல விஷயங்கள், பல ரூமர்கள் நடந்துட்டு இருக்கான. பிரதானமான ரூமர்கள் என்னன்னா, ரஷ்யா தாங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து தீர்க்கமா நம்புறாங்க. அந்த வரிசையில தான் எஸ்தோனியா வந்து நிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன்ல பிளவுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா சுவிட்சர்லாந்து இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப வருஷமா வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணதுல ரொம்ப பெரிய பொறுப்பு இந்த சுவிட்சர்லாந்துக்கு இருக்கு. ஆனா இப்ப அவங்களே அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட வீழ்ச்சி வந்து அவங்களையே மனமாற்றம் அடைய வைக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. 2வது, ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள வராங்க அப்படிங்கும் போது யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரஷ்யாக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாக்கு ஆதரவு அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா இப்ப செர்பியா கூட வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறோம், எங்களுக்கு பிடிக்குதுன்னா எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருக்குதுங்க. அதனால யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரே நாடான செர்பியா நாங்க ரஷ்யா மேல சாங்ஷன் போடல. இத சொல்றதுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்ல. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. நாங்க ஓப்பனா சொல்றோம். ஆனா அதுக்காக நாங்க த்ராஞ்சன் ஹார்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஏதோ ரஷ்யாவோட ஆள் உள்ள வந்து உட்காந்துட்டு திடீர்னு நாங்க வந்து உங்களை எல்லாத்தையும் தாக்குதல் பண்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நாங்க அப்படிப்பட்டவங்களா இல்ல. ரஷ்யாவோட ரொம்ப நெருங்குறோம். எங்களுக்கு புட்டின் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எங்களுக்கு ரஷ்யாவோட கனெக்ஷன் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இருக்குது. அதனால நாங்க ரஷ்யா மேல சாங்ஷன் போடல. அதனால நாங்க ஏதோ ட்ரான்ஜன் ஆர்ட்ஸ் மாதிரிலாம் பிஹேவ் பண்ண வேணாம். நாங்க யூரோப்பியன் யூனியனோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படிங்கிறத செர்பியாவோட ஊக்கிக்கு அவர்கள் சொல்றாங்க. இவர் சொல்றதுக்கு பின்னாடி இன்னொரு காரணங்கள் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு லித்தியம் வேணும்னா செர்பியால இருந்து தான் போய் ஆகணும். சோ இத பயன்படுத்தி எல்லா யூரோப்பியன் யூனியன் நாடுகளையும் தாமசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கொசோவா மேல கை வச்சிடலாம். என்னங்கிற மாதிரி செஞ்சு இஸ்கிட்டு அது எல்லாத்தையும் பிடிச்சி நம்மளோட பகுதி தான் வச்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி அசர்பைஜான் அர்மேனியாவோட சில பகுதிகள்லாம் மீட்டெடுத்தாங்க. சோ அதே போல செர்பியா கொசோவா கிட்ட இருந்து அந்த கொசோவா பகுதியை பிடிச்சுக்கிறதுக்கோசரம் இது போல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இணக்கமா போறாங்க யூரோப்பியன் யூனியன் கிட்ட. சரி எது எப்படியோ அது இருக்கட்டும். ஆனா இப்ப சுவிட்சர்லாந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது போல எல்லாரும் ஆயுதங்களை வந்து உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்களே, நம்ம கூட இப்ப வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜிடிபியில 1% ஒதுக்க வேண்டியதா இருக்கு இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு. பணம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஷார்டேஜா இருக்குது. எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் ஆயுதத்தை கொடுத்து, ஏன்னா குப்பைகள் தான் இருக்கு, எல்லாம் பழைய ஐட்டம் தான் கொடுக்குறோம், எல்லாரும் கொடுக்குறாங்க. அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஐட்டங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து கொஞ்சம் காசு பார்த்தோம்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் காசு வரும். அதை வச்சு நம்ம ஏதாவது டிஃபென்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கலாம் இல்லையா, தப்பில்லை இல்லையா. சோ அதனால அவங்களோட நியூட்ரலிட்டி மாறுதா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் ரஷ்யாக்கு சுவிட்சர்லாந்துக்கு நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதனால சுவிட்சர்லாண்டோட எக்கனாமி ஆதரவாளத்துக்கு போயிருமா? ஏன்னா அவங்க நியூட்ரலான நாடு அப்படிங்கிறதுனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் போக்குவரத்து எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. சோ ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்க. அந்த முடிவுனால எந்த மாதிரியான சுச்சுவேஷன் சுவிட்சர்லாண்டுக்கு உருவாக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் வந்து யூரோப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு ஆளுங்க வேணும், ஆளுங்க பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல பார்க்கும்போதே தெரியுது. அதனால தினம் டிசிசி எம்ப்ளாயீஸ் ஆளுங்களை பிடிக்கும் வேலையில தீர்க்கமா இறங்கியிருக்கிறாங்க. நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். உடசாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓடி பழகி இருப்பாங்க போல இருக்குது. அத்தலட்சன்னு சொல்லி இருப்பாங்க போல இருக்குது. அதாவது டிசிசி எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்க. அவங்க வெயிட்டை கம்மி பண்ணி வைக்கணும் முதல்ல. அதனால ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இந்த நபர் என் பின்னாடி 3 கிலோமீட்டர் ஒடியாந்தாரு, இந்த நபர் என் பின்னாடி தினமும் ஒரு 5 கிலோமீட்டர் ஒடியாரு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுல எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அது போல இந்த ரன்னிங் காம்படிஷன் வந்து ஒடசாப்பையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இதோட தொடர்ந்து டிசிசி எம்ப்ளாயிஸ் ஆளுங்களை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யா வேற 8 லட்சம் நபர்கள் வேலை இன்க்ரீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிறதோட சிரிஸ்கி அவர்கள் கணிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல 5 லட்சம் சொச்சம் இருக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. 6 லட்சம் கிட்ட வருது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பட் ஆனா இப்போ
8,00,000 வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிரும் ஃப்ரண்ட் லைன்ல ஆளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 2-1 அட்வான்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, உக்ரைன் தரப்புல ஒரு 3, 3.5 கிட்ட தான் இருக்கிறாங்க. இப்போ 2-1 அட்வான்டேஜ் கிடைக்கும்போது ரஷ்யர்கள் இன்னும் வேகமா முன்னேறுவாங்க. ஃப்ரண்ட் லைன்ல கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆயிருச்சு. பட் ஆனா வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற போல யோசிக்கிறாங்க இல்லையா? சோ அதனால 5,00,000 பேராவது உக்ரைன் ரெடி பண்ணி ஆகணும். சீக்கிரமா ட்ரெய்னிங் குடுத்தாகணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. 2வது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 50,000, 60,000 வீரர்கள வந்து ட்ரெய்னிங் பண்ணிக்கிறாங்களாமா. ஸ்பெயின் எல்லாம் கூட ட்ரெய்னிங் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல போலாண்ட் ஆயுதங்கள் நாங்க தரமாட்டோம் உக்ரைனுக்கு. எங்கள நாங்க தான் தற்காத்துக்கணும் அப்படிங்கிற போல முடிவுகளும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் எடுக்குறாங்க. அப்படி சொல்றாங்களே தவிர, பட் ஆனா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2வது மரியா சரக்கோவா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ரஷ்யாவோட ஸ்போக் பெர்சன். சோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து விடப்போறாங்க செலன்ஸ்கி அவர்களோட முடிவுக்கே. நாங்க குடுத்துக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி ரஷ்யாவோட எந்த நிலைகள் வேணாலும் தாக்குங்க. நாங்க கேள்வியே கேட்க மாட்டோம்னு ஃபுல் கண்ட்ரோல் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல ஒரு அலர்ட்ட வந்து மரியா சரக்கோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இது நடக்கும் பட்சத்துல நிலைமை தலைகீழா மாறலாம். உக்ரைன் பல இடங்கள்ல வெறித்தனமா அடிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இப்ப சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதிக்குள்ள ஷெல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதியில டிராபிக்கா இருக்கக்கூடிய பகுதிகள்ல. 2வது பங்கர்ஸ் இருக்கும். மக்கள் சைரன் அடிக்குதுன்னா அந்த பங்கர்ஸ்குள்ள போய் பூந்துக்குவாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. பங்கருக்கு பக்கத்திலேயே. ஜஸ்ட் மிஸ் எல்லாரும் குடுகுடுன்னு ஷெல்டருக்குள்ள ஓடிட்டாங்க. இல்லைன்னா சேதங்கள் அதிகரிச்சிருக்கும். அதுவும் 40 பேர்த்துக்கிட்ட காயப்படைஞ்சிருக்கலாம், இல்ல இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல தகவல் வந்துகிட்டு இருக்கு. நேத்திக்கு ஒரு நாள் உக்ரைன் பெல்கிராட் மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்றதுனால இது போல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் சைடுல லோட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு ரஷ்யா எந்த மாதிரியான பதிலடிகள் உக்ரைனுக்கு தரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உக்ரைன் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சு ரஷ்யாவ எஸ்கலேட் பண்ண வைக்கணும். சோ அது மூலியமா மேற்குலக நாடுகள டைரக்ட்டா கொண்டு வந்து ரஷ்யாவோட கோத்து விட்டு அப்பாடி அப்படின்னு உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க. பட் ஆனா போர் தொடுக்கிறதுக்கு மேற்குலக நாடுகள் தயாரா இருக்கிறாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த சமயத்துல அமெரிக்காவோட ஆயுதங்கள்லாம் தொடர்ந்து உக்ரைனுக்கு மட்டும் இல்ல, தைவானுக்கும் போயிட்டு இருக்குது இல்லையா? சோ அமெரிக்காவோட டிஓடபிள்யூ அதாவது ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் மாரி இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் வந்து டார்கெட்ட நோக்கி அனுப்பி பார்க்கலாம், ட்ரெய்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது போல தைவான் வந்து செஞ்சுக்கிறாங்க. அப்படி செய்யும்போது 17 மிசைல் லான்ச் பண்ணுச்சுன்னா 7 தான் டார்கெட் அடையுதுங்க. வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற போல தைவான் தரப்பு சொல்றதா சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். அமெரிக்கா கிட்ட இது போல ஆயுதங்கள்லாம் நிறைய செஞ்சு ஸ்டாக் வச்சு ரொம்ப வருஷங்களா சும்மா இருந்திருக்குது. அத டஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்து உக்ரைனுக்கும் தைவானுக்கும் குடுத்து முடிச்சிடலாம். நம்ம புதுசா செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அமெரிக்கா இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உக்ரைன் தரப்புல இனிஷியலா இப்படித்தான் சொல்லப்பட்டுட்டு வந்திருந்தது. அப்புறம் சமீபத்துல கூட ஒரு ஆப்ரஹாம் டாங்க்ஸ் இந்த பக்ரோஸ்க் பகுதியில சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல ஒருத்தன் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த F-16 விமானத்த வந்து பாத்தீங்கன்னா, சுட்டு வீழ்த்துனாங்க இல்லையா? இதுல வந்து 2 பேர் சண்டை புடிச்சிட்டு இருக்காங்க. 15 மில்லியன் சிலர் 6 மில்லியன்றாங்க. ரூபல்ஸ் கணக்குல மேபி டாலர் கணக்குல அது வேறுபடுமா இருக்கும். அது என்னன்னா பெரும் அளவுல அமௌண்ட் இருக்குது இல்லையா? சோ 6 மில்லியன் ரூபல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த அமௌண்ட் பரிசு தொகைக்கா 2 பேர் போட்டி போட்டுருக்காங்க. சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான். F-16 விமானம் நம்ம அது பெருசா பேசப்படல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியல. உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா ஒரு மேசிவ் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா? அப்போ ட்ரோன சுடும்போது F-16 வந்து தாழ்வா பறந்திருக்கு. ஏன்னா ட்ரோன்கள் ரொம்ப தாழ்வா தானே பறந்துகிட்டு இருக்கு. சோ தாழ்வா பறக்கும்போது F-16 தாழ்வா பறந்திருக்கும். சோ அப்படி பறக்கும்போது இந்த ட்ரோன சுடும்போது அந்த ட்ரோன் வெடிச்சதுனால F-16க்கு டேமேஜ் ஆகி கட்டுப்பாட்டை இழந்து அந்த F-16 வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல ஒரு டைப் ஆஃப் வதந்திகள் வந்துட்டு இருக்கு. ரஷ்யா தரப்பு அதனால அந்த ட்ரோன் ஆபரேட்டர் நான் தான் ரஷ்யா எனக்கு கொடுங்க காசு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளைம் வருது. இன்னொன்னு என்னன்னா, இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி தான் இந்த F-16 வந்து டவுன் ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால வந்துருச்சு அப்படிங்கிறதுனால என்ன ரஷ்யா இப்ப நீங்க அந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆபரேட்டருக்கு 6 மில்லியன் ரூபல் குடுப்பீங்களா? அப்படிங்கிறது போல கேட்கறதா சொல்லப்பட்டு வருது. குடுக்குறாங்க அப்படின்றபோது இதுக்கு மேல அவங்களே வேலைய பார்த்துருவாங்க இல்லையா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது ரஷ்யாக்கு. யார் சுட்டா என்ன? யாரோ ஒருத்தவங்க சுட்டுட்டு காசு வாங்கிக்கங்க அப்படிங்கிறத போல சொல்லிருங்க ரஷ்யா. அந்த சைடு எவ்வளவுதான் சுடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா அந்த இடத்துல ஊழல் அந்த அளவுக்கு இருக்கு உக்ரைன்ல. அத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேபி அடுத்து ஒரு ஊழலா பெரும் ஊழலா இது ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. வேடிக்கையா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாஸ்கோவோட சிட்டி சென்ட்ரல் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோட சிட்டி சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. சோ அந்த ட்ரோன் தாக்குதல்னால மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் வரல. பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ உக்ரைன் ஒரு முடிவோட இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையோட முடிவுலயா எங்கேயாவது கொண்டு போய் யாரையாவது சேர்த்தி விட்டுறலாமா அப்படிங்கிறது உள்ள இருக்காங்க. பட் ஆனா எல்லா இடங்கள்லயும் அந்த போர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை
எந்த அளவுக்கு வீரியம் அடையுதோ அதே போல இந்த இஸ்ரேல் காசாவும். ஏன்னா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில முறையா ஷோல்டர்ல வச்சு ஏவக்கூடிய மிசைல் லான்ச்சஸ வந்து பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான இமேஜ் சைட்ல லோட் ஆயிருக்கும். இது வந்து தடவை நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் சிரியால இருந்து ஜோர்டன் வழியா வெஸ்ட் பேங்க் கிட்ட கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆயுதங்கள் இது போல போகும். அந்த டைம்ல வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு தாக்குதல் பண்றதுக்கு ஆரம்பிக்கலான்ட்டு. அதே போல தான் இப்ப இன்னைக்கு கூட இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க வழக்கம் போல. லெபனான் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதி இஸ்ரேலோட வடக்கு பகுதியில பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் நடக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அயன் டோம் கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிடும். இது அயன் டோமோட பேட்டரிஸை யூஸ் பண்ணிட்டே இருக்க வைக்கிறதுக்கான ஒரு வழிதான். அது மட்டும் இல்லாம ஈரான் எந்த நேரமும் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறத திரும்பி நம்பிக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இது எல்லாம் இந்த இஸ்ரேல் காசா இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த எந்த அளவுக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை தீவிரமாகுதோ அதே அளவுக்கு மிடில் ஈஸ்ட்லயும் பிரச்சனை தீவிரமாகுது. அதே கூட இந்த சைனா பிலிப்பைன்ஸ் அதுவும் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலிப்பைன்ஸோட போட்டை வந்து முட்டி மோதி தள்ளுறாங்க. ஏங்க அங்கதான் முட்டி மோதுறாங்கன்னு தெரியுதுல்ல. ஒரு ஷிப் அனுப்பதுக்கு பதிலா கூட ஒரு 7, 8 ஷிப்பை தொடர்ந்து அனுப்ப வேண்டியதுதானுங்க அப்படின்ற கேள்வி வருது. பட் ஆனா இல்ல செய்யட்டும். அவங்க வந்து அடிச்சு காலி பண்ணிட்டோம். தினம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இது போல சீனா செய்யும் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது போல ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் எது எப்படியோ இது எல்லாமே இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நீங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. இந்த மயன்மார்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தெளிவா ஒரு பதிவு போட சொல்லி. இது அடுத்த பயில நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். செந்தில் டீகோஸ்ல ரொம்ப நாளா கேப் விட்டோம் இல்லையா? ஸோ அதனால வீடியோக்கள் போடணும். இதுக்கப்புறம் தொடர்ந்து இது போல வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த செய்திகளா இருக்கட்டும். செந்தில் டிஃபென்ஸ்ல எப்பவும் போல மேப் வீடியோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கலாம் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் 2 சேனலுக்குமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.